ஜீவநதி ஜீவநதி. ஜீவநதி ஜீவநதி. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக பல தேசங்களில் இருக்கின்ற நீங்கள் ஆறுதல் அடைவதையும் கர்த்தருடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்வதையும் நாங்கள் கேள்விப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.
ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருடைய பாடுகளை தியானித்து வருகின்ற ஒரு நாட்களாக உலகத்தின் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. காரணம், நாம் பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர் போன்ற நாட்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்வதை நாம் வாசிக்க முடிகிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இவ்வளவு பாடுகள் அனுபவிக்க காரணம் என்ன என்பதை தான் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர் நம்முடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு வர வேண்டியிருந்த அந்த ஆக்கினைகளை அவர் தாமே சுமந்து கொண்டார். ஆகவே அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாகிறோம் என்று அவர் சிலுவைக்கு போனதின் அல்லது இயேசு கிறிஸ்து பாடு அனுபவித்ததுடைய நோக்கத்தை குறித்து அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலக மக்கள் அனைவருடைய பாவங்களையும் சாபங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார் என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியமாய் இருக்கின்றது. ஆண்டவர் பாருங்கள், முதலாவது அவர் கெத்செமனே என்கின்ற ஒரு இடத்திலே போய் அந்த பாடுகள் வருவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு மிகவும் துக்கத்தோடு கூட இந்த உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்க்கும் பொழுது எவ்வளவோ ஒரு மனுஷகுமாரனாக பாடுகள் பட வேண்டியிருந்தது. அந்த பாடுகளை நினைத்த பொழுது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் வியர்வை சிந்தி அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வையோடு கூட இரத்தம் கலர்ந்து வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. அந்த அளவு வியாகுலம் அவர் அடைவதற்கு காரணம் உலக மக்களாகிய நம்முடைய பாவங்கள் தான் என்று தூய வேதம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே இந்த காரியம் கெத்செமனே என்று சொல்லப்பட்ட ஒரு தோட்டத்தில் நடைபெற்றது. கெத்செமனே என்று சொல்வதற்கு ஆயில் பிரஸ் என்று அர்த்தமாம். அதாவது ஒரு எண்ணெய் எடுப்பதற்கு ஒலிவ பழங்கள் எப்படி பிழியப்பட வேண்டுமோ, அது மிகவும் கஷ்டம் அல்லவா? அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிழியப்பட்டார், அவர் வேதனைப்பட்டார், துன்பப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அதுபோல அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவர் பாவம் அறியாதவராயிருந்தார். பாவிகளான நமக்காக பாவிகளான மனிதர் கையிலே ஒப்படைக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் கூட நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவரை கைது செய்து அங்கே அந்த பாவ மனிதர்கள் அவரை கபாத்தா என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு அவர்கள் கூட்டி சென்ற பொழுது, அங்கே பிலாத்து அரசாட்சியில் இருக்கிற நாட்களிலே அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள், இயேசு கிறிஸ்துவை தூஷணமாய் பேசினார்கள், அடித்தார்கள். வேதம் சொல்கிறது, அவருடைய முதுகை பார்க்கும் பொழுது அவருடைய முதுகிலே ஒரு கலப்பையை வைத்து உழுத நிலம் போல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை பாடுகள் நம்ம இன்னைக்கு பேசுகிறது ரொம்ப இலகுவாக இருக்குது. ஆனால் இத்தனை பாடுகளையும் ஆண்டவர் நமக்காக அனுபவித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஒன்றுமே பாவம் அறியாதவர் உலக மக்களின் பாவங்களை தாம் சுமந்து கொள்ளும்படியாக யார் நமக்காக ரத்தம் சிந்துவாங்க? யோசித்து பாருங்க. நமக்காக சாதாரண உதவிகளை செய்யவே இந்த காலத்தில் மனிதர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதாக இருக்குது. நம்முடைய பாவங்களுக்காக யார் ரத்தம் சிந்துவார்? இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்காக யாருமே ரத்தம் சிந்தியதில்லை. அவரை போல நம்மை நேசித்த தேவன் ஒருவரும் இல்லை பிரியமானவர்களே. ஆகவே அந்த இடத்துல அவரை மிகவும் பரியாசம் பண்ணி அவருடைய சிரசின் மீது முள்முடியை வைத்து அமர்த்தி
அவர் ரொம்பவும் வேதனைப்படுத்தினார்கள். இத்தனை வேதனைகளும் இத்தனை பாடுகளும் எனக்காக, உங்களுக்காக அவர் இந்த துன்பத்தின் பாதையிலே கடந்து செல்ல வேண்டி வந்தது. அதற்கு பின்பாகத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அவரை கொல்கொதா அல்லது கல்வாரி என்ற இடத்திற்கு கொண்டு போய் அங்கே சிலுவையிலே அவரை வைத்து அவருடைய 2 கைகளிலும் ஆணி கடாவி, அவருடைய கால்களிலே ஆணி கடாவி அவரை சிலுவையிலே 2 கல்வர்களுக்கு மத்தியிலே உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்காக உங்களுக்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் அப்படியாய் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இரத்தம் சிந்துதலின் மூலமாக நாம் விடுதலை பெறும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதலின் மூலமாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை பாருங்க. வேதம் இன்னும் அழகாக சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாராம். நம்ம நல்ல மனுஷராக இருக்கல. வேதம் சொல்கிறது, நல்ல மனிதனுக்காக ஒருவன் ஏதாகிலும் செய்வான், ஆனால் பாவிக்காக யார் செய்வார்கள்? ஆனால் பாவிகளான எனக்காக, உங்களுக்காக ஆண்டவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். பார சிலுவை. வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், 57 கிலோ நிறைந்த அந்த பார சிலுவையை அவர் சுமக்க வேண்டி வந்தது. சாட்டையிலே அட்டி வாங்கி வேதனை காயங்களோடு மிகவும் வியாகுலத்தோடு அவர் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டி வந்தது. அருமையானவர்களே, இவ்வளவு நல்ல தேவனை நாம் வேறு எங்கே காண முடியும்? யோசித்து பாருங்கள். நமக்காக இரத்தம் சிந்தி குற்றவாளிகளில் ஒருவனைப் போல தூஷிக்கப்பட்டவராய் அவர் நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை தருவதற்காக, நானும் நீங்களும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஜீவனுள்ளோர் தேசத்திலே சந்தோஷமாய் வாழத்தக்கதாக அவர் நமக்காக பலியானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த காட்சியை கண்டவர்களெல்லாம் தங்களுடைய மார்பில் அடித்து கொண்டார்களாம். ஐயோ, இந்த நல்ல தேவனுக்கு இப்படி நடைபெறுகிறது, அற்புதம் செய்த தேவகுமாரனுக்கு இப்படி நடைபெறுகிறது, எத்தனை நன்மைகளை இவரிடத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி எல்லாரும் தங்களுடைய மார்பிலே அடித்து கொண்டார்கள். ஆனால் அவர் அந்த சிலுவையை சுமந்து எனக்காக, உங்களுக்காக அவர் கல்வாரி வரைக்கும் சென்று இறுதி வரைக்கும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆகினால்தான் யார் ஒருவர் இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக இவ்வளவு பாடு அனுபவித்தார் என்று சொல்லி விசுவசித்து அந்த பாடுகளை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு இது எனக்காக ஆண்டவர் இரத்தம் சிந்தினார் என்று விசுவசிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த விசுவாசத்தில்தான் நாம் இன்றைக்கு ஜீவிக்கின்றோம். பிரியமானவர்களே, இது பரலோகமே நம்மில் அன்பு கூர்ந்த ஒரு மகத்தான அன்பு. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு கூறப்படத்தக்கவர்களாய் இருக்கவில்லை, ஆனாலும் தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்தார். இத்தனை பாடுகள், வேர்வை சிந்தி, இரத்த வேர்வை சிந்தி, துன்பம், சாட்டை அடிவாங்கிய துன்பம், முள்முடி சூட்டப்பட்ட வேதனை, ஆணிகள் கடாவப்பட்ட வேதனை, இவை எல்லா பாதையிலும் ஆண்டவர் கடந்து சென்றார். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும், அதாவது இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது ஒரு தோல்வி அல்ல, நமக்காக மனுக்குலத்திற்கு ஒரு வெற்றியை பெற்று தருவதற்காக தேவன் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு எப்படி என்னுடைய சாபம் நீங்கும், எப்படி என்னுடைய பாவம் நீங்கும், எப்படி என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படும், எப்படி எனக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும், எப்படி எனக்கு ஒரு பரலோக பாக்கியம் கிடைக்கும் என்று
வேதனையோடு வாழ்ந்த மக்களுக்கு இலவசமாக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நானும் நீங்களும் அவர் சிலுவையிலே செய்து முடித்ததை விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன காரியம்தான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டவர்களாகி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசு சொன்னார், காணாதிருந்தும் விசுவசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆகினால இன்றைக்கு இந்த வேதத்தை விசுவசிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதி. அம்மா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கண்ணீர்களை துடைப்பார். மேலும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவரை தூசித்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை கேலி செய்தார்கள், எத்தனையோ வம்பான வார்த்தைகளை பேசினார்கள். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி பிறர் தூசிக்கும் பொழுது, உங்களை கேலி செய்யும் பொழுது, பரியாசம் பண்ணும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது, இந்த பாதையிலே கடந்து சென்ற இயேசு கிறிஸ்து அதை அறிவார், அதை புரிந்து கொள்வார். உன்னுடைய கண்ணீரை அவர் துடைப்பார், உன்னுடைய கவலைகளை அவர் மாற்றி, உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அவர் புரிந்து கொள்வார். ஏனென்றால் அந்த வசனம் சொல்கிறது போல, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவருக்கு தெரியும். முள்முடியை வைத்து அவருடைய சிரசிலே அமர்த்தும் பொழுது அவருக்கு இவ்வளவு வேதனை இருந்திருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சிலர் சொல்லுகிற வார்த்தைகள், நீங்கள் கடந்து வருகிற பாதைகள், சில வாழ்க்கையில் உங்களுக்கு போராட்டம் வரும் பொழுது யாரோ ஒரு முள்முடியை வைத்து அமர்த்துகிறது போல நீங்கள் வேதனைப்படுகிறவங்களா இருக்கலாம். ஐயோ, என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியவில்லை, எங்கே போய் மோதி சிலர் சொல்லுவார்கள், எங்கே போய் தலையை மோதி கொள்ளலாம் என்று தெரியவில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு வேதனை உங்களுடைய இந்த தலைப்பகுதியில் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது, ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது, அன்றைக்கு முள்முடி சூட்டப்பட்டு அவர் தாமே சோதிக்கப்பட்டு வேதனைப்பட்ட இயேசு நிச்சயமாய் உன்னுடைய வேதனையை அறிந்து, உன்னுடைய கண்ணீரை அறிந்து, உன் மன வேதனையை புரிந்து கொண்டு அவர் உதவி செய்வார். அருமையான என் சகோதரனே சகோதரியே, அவருக்கு தெரியும் மனவேதனைன்னா என்னென்னு தெரியும், சிந்தனையில் வருகிற போராட்டங்கள் என்றால் என்னென்று அவருக்கு தெரியும், வியாகுலம் என்றால் என்னென்று தெரியும். அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார். தூசணமாய் ஒருவர் உங்களை பேசும் பொழுது அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று சொல்லி. ஆகையினாலே நம்மை அறிந்த ஒருவர் உண்டு, நம்மை புரிந்து கொண்ட ஒருவர் உண்டு, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் உண்டு என்பதை நாம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பாடுகள் எல்லாம் அவர் பட்டது எனக்காக, உங்களுக்காக. அதனால இந்த குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர் வருகிற இந்த நாட்களிலே, இந்த தபசு காலமாக இருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த கல்வாரி பாடுகளை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாகவே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம வாசித்தோம், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம். சில பேர் அந்நிய தேசத்திலே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பல போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் பலவிதமான துன்பங்களின் பாதையில் நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கலாம். உங்களுடைய சிந்தையெல்லாம் குழம்பி போன ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாரிடத்தில் என் வேதனையை சொல்வது என்று தெரியாதவராய் நீங்கள் தனியே இருந்து அழுது கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கலாம். எல்லா நெருக்கங்களும் என்னைத்தானே நெருக்கி கொண்டிருக்கிறது என்று சிந்தனையிலே ஒரு முள்முடி வைக்கப்பட்ட ஒரு அனுபவம் போல நீங்கள் கடந்து வரலாம். என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, இந்த ஜீவனதி நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உன்னை தேற்ற விரும்புகிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார்.
ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் சிலுவையை சுமந்து கொண்டு, நான் ஆணி கடாவப்பட்டு, நான் முள்முடி வைக்கப்பட்டு எத்தனை பாடுகளுக்கூடாக கடந்து வந்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன் அல்லவா, அதே போல நீ ஜெயிக்க முடியும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, நான் உனக்கு விடுதலையை தருவேன். நான் இந்த துன்பங்களின் ஊடாக போனாலும் கூட நான் உலகத்தை ஜெயித்தேன் அல்லவா, அந்த ஜெயத்தை நான் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அருமை சகோதரனே, சகோதரியே, இதை விசுவசித்து இப்பொழுதே நீங்கள் முழங்கால் படியிட்டு, இயேசுவே, இத்தனை பாடுகளின் பாதையிலே கடந்து சென்ற என் அன்பு தெய்வமே, எனக்கு உதவி செய்யும். நான் இந்த பாடுகளிலே கடந்து செல்கிறேன். என் மீது கருணை கூர்ந்தருளும். எனக்கு இந்த சூழ்நிலையில் இருந்து விடுதலையை தாரும், எனக்கு கிருபைகளை தாரும், எனக்கு ஆண்டவரே சமாதானத்தை தாரும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால், கல்வாரியிலே எல்லாம் செய்து முடித்து ஜெயம் பெற்ற இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் நிச்சயமாய் உதவி செய்வார். அவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் உரையாதவர். நம்ம ஜெபிப்போம். நீங்கள் விசுவாசத்தோடு இப்பொழுது நீங்களும் முழங்கால் படியிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுவீர்களா? இந்த ஜெப நிலையில் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார், கிருபை தருவார். இன்றைக்கு நீங்கள் ஒரு இடுக்கமான ஒரு போராட்டத்தின் பாதையில் நீங்கள் கடந்து சென்றாலும் சீக்கிரமாக உங்களுடைய சுக வாழ்வு மலரும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிப்போமா அன்பு சகோதரா, ஜெபிப்போமா அன்பு சகோதரி. கர்த்தருடைய விசுவாசத்தோடு கூட முழங்கால் படியிடுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த ஜெப நிலையிலே இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே, அந்த உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி தொடும்படியாக அவர்களுக்கு சுகத்தையும், அவர்களுக்கு சமாதானத்தையும், அவர்களுக்கு விடுதலையும், அந்த போராட்டமான காலங்களை கடந்து செல்லக்கூடிய கிருபைகளையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணீர் விடுகிற சகோதரிகள் உண்டு, கண்ணீர் விடுகிற சகோதரர்கள் உண்டு. தலையில் பாரம், வேதனை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தாவே, இவர்கள் மீது நீர் கிருபையாய் இறங்கி உம்முடைய சமாதானத்தை, உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தை இப்பொழுது கட்டளையிடுவீராக. இப்பொழுது எந்த தேசத்திலே யார் யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிறீர். பரலோகத்தின் வல்லமை இறங்குவதாக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் நல்லவராயிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. ஆறாத காயத்துடன் வாழும் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். என் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். ஆறாத காயத்துடன் வாழும் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். என் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். தேவன் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று கதறி அழுது புலம்பும் நண்பனே, உன்னை தேற்றிட இயேசு இருக்கிறார். தேவன் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று கதறி அழுது புலம்பும் நண்பனே, உன்னை தேற்றிட இயேசு இருக்கிறார். உன்னை தேற்றிட இயேசு இருக்கிறார். ஆறாத காயத்துடன் வாழும் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். என் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். ஒருவனும் அழிந்திடாமல் அனைவருமே ரட்சிக்கப்பட, ஒருவரும் அழிந்திடாமல் அனைவருமே ரட்சிக்கப்பட, உனக்காய் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தாரே, உனக்காய் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தாரே, உலகில் அன்பு கூர்ந்தாரே. ஆறாத காயத்துடன் வாழும் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். என் நண்பனே, உன்னை தேற்ற ஒருவர் இருக்கிறார். உங்களின் ஜெபத்தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்பினால் கீழ்காணும் எமது தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். பல தொலைபேசி அழைப்புகளுக்கு ஒரே வேளையில் பதில் கொடுக்க முடியாதுள்ள காரணத்தினால் மீண்டும் தொடர்ந்து முயற்சிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம்.
உங்களுக்காக வேண்டுதல் செய்ய எமது ஜெப மையம் வாஞ்சியுடன் காத்திருக்கிறது. நன்றி.